இந்தியா வந்து எவ்வளோ வல்லமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காங்கிரஸ் இருந்த பீரியட் வரைக்கும், அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 135 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட சேட்டலைட்ஸை நம்ம வந்து இங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்து என்னன்னா, பிரிட்டிஷுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்ததுக்கு பலவிதமான காரணங்கள் வந்து இந்த நாட்டில் அடிப்படையான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை அன்றைக்கே இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா மொழி பிரிவினைகள் இருந்துச்சு. இங்கே அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருந்தது. இடத்துக்கு இடம் வந்து வளங்கள் மாறுபட்டு இருந்துச்சு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாரு, ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் ஏஷியா டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா தட் இஸ் பேன் இஸ்லாம் அண்ட் தட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஸ்டாப் தட் இஸ் இந்தியான்றார். இஸ்லாம் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தென்கிழக்கு ஆசியா வரையும் பரவி இருக்கு. இடையில ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும்தான் இருக்கு, அது இந்தியா அப்படின்றாரு. ஸோ அப்போ பிஜேபி வந்து நீங்கள் சுதேசி விதேசின்னு சொல்லி இங்கே இருந்த பிரிட்டிஷர்ஸை வெளில அனுப்பணும்னு நினச்ச மாதிரி அதே மிமிட்டிக் மாடலில், அதே ஒரு எனிமிட்டிக் மாடலில் இப்போ முஸ்லீம்ஸ் மேலேயும் மைனாரிட்டி மேலேயும் பிஜேபி ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் சொல்ல வரேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில் சனாதன தர்மா இருந்ததுனால, அந்த சோஷியல் ஹைரார்கி இருந்ததுனால, ஒரு சார் வந்து அன்டச்சபிளும் இல்லை வந்து அவங்க வந்து டெம்பிள்குள்ளே என்ட்ரி பண்ண முடியாது, அவங்களுக்கு எஜுகேஷனுக்குள்ள வந்து ப்ரிவிலேஜ் இல்லை, அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது, அவங்க குலத்தொழில் தான் பண்ணணும், அவங்கள வந்து தொட்டாலே தீட்டு, இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் வந்து இந்த சனாதன தர்மா பண்ணிட்டு இருந்தது. அப்போ அந்த மக்களுக்கு வந்து அந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த இது என்னது அந்த ரெக்கக்னிஷனோ அந்த ஈக்குவாலிட்டி, ஹியூமன் ஈக்குவாலிட்டி இல்லாத காரணத்தினால தான் அவங்க வந்து வேற ஒரு மதத்தை வந்து இது பண்ணாங்க. இப்போ நீங்கள் அதுக்காக அம்பேத்கர் வந்து இவர் இல்லையான்னு கேட்க முடியாது. நீங்கள் இந்தியன் இல்லை விதேசின்னு சொல்ல முடியாது. அம்பேத்கர் இந்த மண்ணின் மைந்தர். அவர் கடைசியில் வந்து அவரோட இறப்புக்கு முன்னாடி, மறைவுக்கு முன்னாடி அவர் வந்து போயிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு போயிட்டு பௌத்த மதத்தை தழுவினார். சரிங்களா? அதே மாதிரி ஆமாம், இஸ்லாமியர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பிறந்த மண்ணின் மனிதர்கள், நம்மளோட சகோதரர்கள் சகோதரிகள், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனாதன தர்மத்தில் வந்து இந்த சோஷியல் ஹைரார்கி இருக்குது, சமூக வேறுபாடு இருக்குது, வர்ணாசிரமம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து வேறு மதத்தை தழுவுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது, என்னது அந்த ஈக்குவாலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு மசூதியில் போயிட்டு அவங்க வந்து தொழுத போனாங்கன்னா, அங்கே வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கூட வந்து போனான்னா, அவன் ஃபஸ்ட் இடத்துல இருந்தானா அவன் பணக்காரன் பின்னாடி அந்த நாட்டிலே பெரிய பணக்காரன் இருந்தானா அவன் அதுக்கப்புறம் அவன் போனான்னா அவன் பின்னாடி தான் அவன் வந்து உட்காந்து தொழுதணும். இவனுக்கு தனி ட்ரீட்மெண்ட், அங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை, வேற ட்ரீட்மெண்ட் இல்லை. அப்போது கிறிஸ்டியானிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் தான் வந்து ஒரு பெரிய புரட்சியாளர். இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் ஜீசஸ் அளவுக்கு பெரிய புரட்சி பண்ணவர் யாருமே இல்லை. அதனால வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் ஹைரார்கின்றது இல்லை. இந்த கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லீம் அண்ட் புத்திசம்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்து இந்த மண்ணின் மனிதர்கள் மதத்தை வந்து வேற மதத்தை தழுவுறாங்களே தவிர அவங்க வெளியிலேருந்து வந்த விதேசியோ இல்லை. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ்ன்றவன் வெளியிலேருந்து வந்தவன், இங்கே வந்து வேற மதத்தை பின்பற்றுறவங்க வந்து இங்கத்து மண்ணின் மனிதர்கள். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களும் இந்த மதத்தை மாற முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் மதத்தில் குறை இருக்குது. உங்களோட அந்த கலாச்சாரம் சொல்கிறீங்களே, அந்த சனாதன கலாச்சாரத்துக்குள்ள குறை இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க வந்து ஒருத்தன் வந்து சூதரனா அவன் சூதரனாக தான் இருக்கணும், அன்டச்சபிள் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து தவறு. பிறப்பால ஒருத்தன் எப்படி அன்டச்சபிள் ஆக முடியும்? அன்டச்சபிள்ன்ற வார்த்தையே தவறு. டிஸ்கிரிமினேஷன் பண்ணவே கூடாது, அதுவே தவறு. அப்போ இவ்வளோ டிஃப்ரென்சஸை வந்து நீங்கள் எப்படி நியாயப்படுத்த முடியும்? சார், மோடி வந்து லாங்கஸ்ட் டென்யூர் பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து இப்போ பதிவு பண்ணிட்டார். இது எப்படி பார்க்குறீங்க? சார், எனக்கு வந்து நேருஜி வந்து 9 வாட்டி ஜெயிலுக்கு போனார். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்தார். யாருக்காக? இந்திய மக்களுக்காக. இந்திய நாடு வந்து விடுதலை அடையணும், பிரிட்டிஷ் வந்து இருந்தார். எனக்கு அதுதான் வந்து ஒரு சாதனையாகவும் வரலாறும் எனக்கு தெரியுது. இந்த 13 வருஷம் 14 வருஷம் இவர் வந்து ஆண்டது வந்து ஒரு பெரிய சாதனையானு தெரியல. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கோவிடும் அந்த டிமானிட்டைசேஷனும் இந்த மாதிரி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது தவிர இவர் சாதனையாக ஒன்றுமே தெரியல. இவர் வந்து ஒரு வாஷிங்டனோட கைக்கூலியாக தான் இருக்கார். எனக்கு அது சாதனையாகவே தெரியல. இது சாதனை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. சார், இந்த மெமெட்டிக் மாடல் நான் 2 பேர்த்திட்டையுமே பார்க்குறேன். காங்கிரஸ்ட்டையுமே பார்க்குறேன், பிஜேபியுமே பார்க்குறேன். நான் பார்க்கல. அகாடமிக்காக வந்து இந்த கிளைம் வந்து 2 பேர் மேலேயும் விழும். இது அகாடமிக்காக 2 பேர் மேலேயும் விழுற கிளைம் தான். நீங்கள் பிரிட்டிஷர்ஸ் எனிமியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க, இவங்க வந்து இப்போ வந்து மைனாரிட்டிஸ் எனிமீஸாக கன்ஸ்ட்ரக்ட். சார், நாங்கள் பிரிட்டிஷர்ஸை வந்து எனிமியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல சார். பிரிட்டிஷர்ஸ் ஆர் ஏலியன்ஸ், ஃபாரினர்ஸ். நீங்கள் அதை தான் திருப்பி சொல்கிறேன். இந்தியா மட்டும் இல்லை,
மோர் தென் 130 கண்ட்ரிஸ் வந்து பிரிட்டிஷ் காலனியில் இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரீபப்ளிக் தேவைப்பட்டுச்சு. அது அது பார்க்கும்போது ஒரு ஃபாரினர் வந்து ஒரு நாடு ஆளக்கூடாது. அந்த மண் மைந்தர்கள் தான் அந்த நாடு ஆளணும். அந்த வளங்கள் வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் சொந்தம். அதனால வந்து நாங்கள் வந்து அவங்க ஃபாரினர் அவங்க வந்து ஆளக்கூடாதுன்னு சொன்னோமே தவிர எனிமையாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா? மண்ணின் அது நாங்கள் மைந்தர்கள் வெறும் வேர்பலாக சொல்லலை. ஆளுநர்னா திராவிட இயக்கம் வந்து அவங்க கிளைம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அந்த பாயிண்ட்டுக்கு வரும். ரீஜனல் அந்த இதுக்கு மாதிரி அடுத்தது வரும். நான் என்ன ஆமா. சொன்னேன், யூனிட் இன் டைவர்சிட்டியை வந்து காங்கிரஸ் வந்து வேர்பலாக ப்ரமோட் பண்ணல. பட் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கொடுத்துருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து நம்ம எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஆகட்டும், எம்பிசி ரிசர்வேஷன் இது கொடுக்குறதுக்கு என்னென்னா அந்த டிஃப்ரென்சஸை வந்து நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த ஈக்குவலிபிரியம் கொண்டு வரணுன்றக்காக இதை கொண்டு வரோம். அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேரண்டிஸ் யூ தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் எவ்ரி திங். அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வந்து காங்கிரஸ் பண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்போ என்ன வேல்யூ இருக்குது? அந்த கான்ஸ்டிடியூஷன் தானே நமக்கு வந்து உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ராகுல் காந்தி வந்து திருப்பி அதான் சொல்றாரு. நாங்கள் வந்து மிமெட்டிக் மாடல் அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. இந்த நாட்டுக்கு வந்து ஹிந்து முஸ்லீம்ஸ் யூனிஃபை பண்ணுற செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கோம். இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து லிங்குவிஸ்டிக் டிஃப்ரென்சஸ் வந்து அசிமுலேட் பண்ணக்கூடிய ஃபெடரலிசம் ஸ்ட்ரக்சர் நம்ம தானே கொடுத்துருக்கோம். அந்த லிமிடெட் அட்டானமியும் வந்து நம்ம தானே கொடுக்குறோம். பஞ்சாயத்து ராஜ்ன்றது கொண்டு வந்து நம்ம தானே. அப்போ நீங்க இவங்க என்ன சொல்றாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ரூல் அப்படின்றத கொண்டு வராங்க. அதனால தான் சேவ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. கான்ஸ்டிடியூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து இருக்கிற எல்லா டிஸ்பாரிட்டிஸும் வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்னு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து மைன்யூட்டாக டீப்லி அனலைஸ் பண்ணி தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கோம். அந்த கான்ஸ்டிடியூஷனை மறுபடியும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி அதை அமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ அதை நோக்கி தான் இப்போ வந்து அந்த பயணம் போயிட்டு இருக்கு. இப்போ டிஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் டிஎம்சிலேருந்து 20 எம்பிஸை வந்து என்சிபி என்ற ஒரு பார்ட்டியே இல்லாமல் அந்த பார்ட்டியில் போட்டு இப்போ பிஜேபிக்கு வந்து இது கேட்குறாங்க, என்னது நம்ம சப்போர்ட் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி உத்தவ் டாக்ரேயோட ஃப்ராக்ஷனில் வந்து ஒரு செட் ஆஃப் எம்பிஸ் வந்து வெளியே போகிறாங்க. அதே மாதிரி இங்கே கூட வந்து டிஎம்கே வந்து அந்த 22 சீட்ஸ் வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து ஆதரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வாட் வி ஆர் ஃபோர்சிங் இஸ் இவங்க வந்து இந்த டிஃபெக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க டெமோக்ராட்டிக்லி மக்களால் எலெக்ட் பண்ணி அந்த மேண்டேட்டோடு இவங்க பண்ணல. இது வந்து எல்லாமே டிஃபெக்ஷனோ ஒரு அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் மூலமாக வந்து டிமாரலைஸ் பண்ணுறாங்க. நாட் ஜஸ்ட் தி பார்ட்டிஸ் பட் மக்களோட அந்த இமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸே வந்து இவங்க மதிக்கிறதே கிடையாது. அதுதான் இங்கே நடக்குது. ஸோ உறுதியா இருக்கீங்க, நாங்கள் எனிமெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காங்கிரஸ் தேவையில்லை சார். சார் தேவையில்லை சார். நாங்கள் அப்படி பண்ணதா நாங்கள் கூட டிஃபெக்ஷன் பண்ணலாமே சார். நாங்கள் கூட பண்ணலாமே. நாங்கள் அது பண்ணலையா சார்? எங்கே டிஃபெக்ஷன் பண்ணுறோம்? நாங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில் நாங்கள் இருக்கோம் இல்லை, அது விஷயம் இல்லை. மக்களோட நலன் தான் நமக்கு முக்கியம். மக்களோட வெல்ஃபேர் தான் முக்கியம். அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்குது. அதை வந்து என்னென்னா தங்களோட அரசியல் வரலாற்று வெற்றியாகவும் வந்து ரெக்கார்டில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாரல் கிளைம் அது வந்து பாதிப்பில் இருக்குது, அதை வந்து காப்பாற்றியே தீரணும்னு சொல்லி சேவ் கான்ஸ்டியூஷன் மூமெண்ட்டை வந்து ராகுல் காந்தி எடுத்திருக்காரு. இதை நாங்கள் ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். பட் ஆனால் பொலிட்டிக்கலாக இது சக்சீட் ஆகிறதுக்கு சார் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றது பார்த்தீங்கன்னா சார், இந்த உலகத்தில் 100 பேரில் 99 பேர் தவறு பண்ணுறான்றதுக்காக நான் போய் 100வது ஆளாக போயிட்டு தவறு பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக வாட் இஸ் ரைட் மாரலி வாட் இஸ் கரெக்ட், ஐ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் தட். அப்போ காங்கிரஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் வாட் இஸ் ரைட். அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் ஆகாதான் தெரியாது. இப்போ எனிமீஸ் வந்து டிஃபெக்ஷனு ஹார்ஸ் ட்ரேடிங் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் வி ஃபோர்சி தட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ பிஎன்எஸ்எஸ்னு கொண்டு வந்தாங்க. ஐபிசி சிஆர்பிசி சிவில் ப்ரொசீஜர் கோடெல்லாம் மாற்றி பிஎன்எஸ்எஸ்னு கொண்டு வரதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. கோயிங் ஃபார்வர்ட் டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஹிந்து நேஷனை மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அதுக்கு இவங்க டிஃபெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போது கான்ஸ்டிடியூஷனை சேவ் பண்ணுற ஒரே கடமை இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து இந்த மக்களுக்கு கொடுத்த இயக்கம் நாங்கள் தான். அந்த இயக்கத்துக்கு அந்த கடமை இருக்குது. அந்த இயக்கம் வந்து இன்னும் போராடும். அதனால தொடர்ந்து நாங்கள் போராடி இருப்போம் கான்ஸ்டிடியூஷனை சேவ் பண்ணது. வெற்றி தோல்வி எல்லாம் அது மேட்டர் இல்லை சார். வெற்றி தோல்வி இல்லை சார். எவ்வளோ பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, எவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. மகாத்மா காந்தியா இருக்கட்டும், நேருஜியா இருக்கட்டும், எவ்வளோ பண்ணாங்க. நரேந்திர மோடி எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போனாரு? பிஜேபிடியா மக்கள்கிட்டயா சார் ப்ராப்ளம்? வந்து பிஜேபிடியால மக்கள்கியா ப்ராப்ளம்? வந்து ஹிந்துத்துவத்தில மக்கள். நீங்க மக்களை குறைய சொல்ல முடியாது சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சைக்காலஜிக்கலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அனிமல்ஸ். நம்ம எவல்யூஷனரி பீரியட்லேருந்து நம்ம ஒரு ஹர்டில் மந்தையில் இருந்து பழகிருக்கோம். உங்களால் வந்து ஹியூமன் அதாவது மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா எது ரைட்டுன்றது ரைட் ராங்ன்றது அவங்களால வந்து டிசைட்
டிசைட் பண்ண முடியாது. 4 பேர் உங்க கூட இருக்கிறவங்க வந்து இதுதான் கரெக்ட்னு சொன்னாலும் நீங்க 5வது ஆள் நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க. அந்த நரேட்டிவ்ஸை வந்து செட் பண்ண முடியும். இங்க வெரி கிளியர்லி பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணி ஹியூமன் பிஹேவியர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படிலாம் வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸை செட் பண்ணணும், எப்படிலாம் மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்றது தெளிவாக பண்ணாங்க. நீங்கள் இந்த ரெனி ஜெரார்டோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான சொல்கிறாங்க, ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இல்லை இன்டர்னல் கிரைசிஸ் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் வார் நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு இன்டர்நேஷ்னல் வார் நடந்துட்டு இருக்குன்னா இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்காது. இது என்ன அப்படின்னா, எப்போல்லாம் வந்து உள்ள ப்ராப்ளம் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபாரின் இது என்னது சண்டை, ஒரு வீக்கான ஒரு எனிமியை பாகிஸ்தான் மாதிரி ஒரு எனிமியை நீங்கள் வந்து ஒரு புல்வாமா எடுத்துக்கோங்களேன். புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் ஆர்மிஸ் கொல்லப்பட்டாங்க, போலீஸ்மென். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே வந்து செக்யூரிட்டி ஃபெயிலியர். அதாவது வந்து நீங்கள் போயிட்டு ஒரு வாரை மேனுஃபேக்சர் ஜென்ரேட் பண்ண வேண்டிய நீட் இல்லை. பட் நீங்கள் வந்து உங்களோட இது வந்து பவுண்ட்ரிஸை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணாமல் அதை வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியிலேருந்து வந்து அட்டாக் பண்ணுறவன் வந்துடுவான். அப்போ நீங்கள் அவன் உள்ளே வந்துட்டான்னு நீங்கள் அதை வந்து ஆப்டிமலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அதை வந்து அந்த சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். அப்போ நீங்கள் மறுபடியும் அட்டாக் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லும்போது மக்களுக்கு என்னென்னா, இப்போ பாருங்க, உங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். நான் என்ன சொல்ல, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு மச்சாவா நம்ம வந்து ஒரு போயிட்டு மூவி பார்க்கலாம் அப்படின்னும். அந்த மூவி பார்க்குறோம், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆமாவாதா? இப்போ உங்கள் பிரச்சனை சால்வ் ஆச்சா? நீங்கள் பிரச்சனையில் இருந்தீங்க, ஒரு வாரமாக பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரே மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. நீங்கள் மூவி போய் பார்த்ததுனால உங்கள் பிரச்சனை சால்வ் ஆச்சா? ஆகலை. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. மக்களோட நிலைமை அதுதான். ஐயா எங்கே போனாலும் வேலை வாய்ப்பு இல்லை, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கமாடிட்டிஸ் விலை ஏறி போச்சு, இன்டர்னல் டிஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு போர் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்தியா வந்து ஒரு போர் பண்ணது, இந்தியா ஜெயிச்சது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். மறுபடியும் அந்த இழந்த நம்பிக்கை மறுபடியும் வந்து திருப்பி பெறுறது. அப்போது இந்த சர்வைவல், பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கான இது ஸ்டண்ட்ஸ். அப்போ மக்களோட பிஹேவியர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக்களை தொடர்ந்து திசை திருப்பதும் மக்களோட நம்பிக்கை மறுபடியும் பெறுறதுக்கு யூஸ் பண்ணுற யுக்திகள் தான் இது. ஸோ இப்போ அந்த கான்ஸ்டியூஷன்றது தான் இப்போ காங்கிரஸுக்கு இருக்க மாரல் வெப்பன். இட்ஸ் நாட் a moral weapon சார். காங்கிரஸ்க்கான வெப்பன் இல்ல, moral weapon இல்ல சார். பிஜேபி சார், இது வெப்பன் இல்ல சார், காங்கிரஸ்க்கு இல்ல சார். கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களுக்காக, காங்கிரஸ்க்காக இல்ல சார். இந்துத்துவ பேசிக்கா என்ன பிரச்சனை பண்றாங்க? இந்துத்துவ அரசியல் இயக்கமா இருக்கிறதுல என்ன பிரச்சனை நீங்க உணர்றீங்க? ஏன்னா ரிப்பீட்டடா வந்து ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, ஐ வில் நெவர் சரண்டர் டு ஆர்எஸ்எஸ்ன்றாரு. இப்போ ரீசெண்டா he will not compromise to the ideologies. I will never and ever surrender to RSS ideology. Correct. அதுக்கப்புறம் வந்து கபில் சிபல் வந்து how you can be a cultural organization, நீங்க எப்படி ஒரு கலாச்சார அமைப்புன்னு சொல்றீங்க? உங்க கூட்டத்துக்கு வந்து எம்பி வராங்க, எம்எல்ஏ வராங்க, கண்டிப்பா அது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே. நீங்க கவர்னர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் வரைக்கும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு எப்படி நீங்க கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இருக்கீங்க? பட் வாட் ஹிந்துத்துவா கிளைம்ஸ் இஸ், நாங்க வந்து இங்க வந்து இந்த இந்து மதத்துக்கான பாதுகாப்பு அமைப்பா தான் இருக்கோம், இந்துக்களை யாரும் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அவங்கள பாதுகாக்கிறோன்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, அதாவது பாலுக்கு வந்து காவலும் வந்து பூனை தான், குடிக்கிறதும் பூனை தான்ற மாதிரி இந்து மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதும் ஆர்எஸ்எஸ் தான். அதுக்கு பாதுகாப்புன்னு அவங்க தான் சொல்றாங்க. எந்த வகையில நீங்க வந்து பிஜேபி வந்து இப்போ 12 வருஷமா ஆட்சியில எப்படி இருக்காங்க? இந்து மெஜாரிட்டரியன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுனால தானே அது இன்னைக்கு இருக்காங்க. அதை மட்டும் இந்து மெஜாரிட்டரியன் மட்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. இந்த இவிஎம்மா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், மற்ற என்னென்ன வந்து இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து அவங்க கையில் எடுத்துட்டாங்க. மீடியா இன்ஜினியரிங் ஆகட்டும், சோஷியல் இன்ஜினியரிங் எல்லாமே பண்ணாங்க. மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரியல் ப்ராப்ளம்ஸ் வந்து காட்டுறதே கிடையாது, அதை பற்றி டிபேட் பண்ணுறதே கிடையாது, பேசுறதே கிடையாது. ஒன்றும் இல்லாத சப்ப மேட்டரை எடுத்து வந்து இன்னைக்கு வந்து இவர் சொல்றாரு, அவர் அதை சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா வந்து மீடியா இன்ஜினியரிங் நடக்குது. இந்துஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க கான்ஸ்டன்டா இன் த நேம் ஆஃப் ஹிந்து பீங் விக்டிம். எப்படிங்க ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கிற இல்லைங்க, மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கிற ஹிந்துவை எப்படி மைனாரிட்டிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்? வெஸ்ட் பெங்கால்ல வெற்றி பெற்றிருக்காங்க சார். சரி, நீங்க எஸ்ஐஆர்ல பண்ணீங்க, இவிஎம்ல வர்க் பண்ணீங்க, கண்டிப்பா வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க போய் டேட்டாவை பாருங்க சார். ஒரு பூத்ல வந்து காங்கிரஸ் பண்ண கூடாதுன்னு யார் சொன்னா? ஒரு பூத்ல வந்து 80% முஸ்லீம் இருக்கிறதுல 99% வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட் வந்து இவங்களுக்கு கிடைச்சு பிஜேபி. அது எப்படி கிடைக்கும்? ஐ எம் சாரி,
யாரும் அதை பண்ணக்கூடாது. பட் ஆனா இது ஒரு கிளைம் வந்து கரெக்டான கிளைமாக எலெக்ஷன் இல்லை கமிஷன் நான் என்ன சொல்றேன், நீங்க அது எலெக்ஷன் கமிஷனாகட்டும் எந்த இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தாலும் நீங்க வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க உங்களோட ஃபேவருக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இவங்க நம்ம யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் வந்து எந்த தவறு நடந்தாலும் அவர் மேல வந்து எந்த ப்ராசிக்யூஷன்ஸும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபியூச்சரில் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்ற இம்யூனிட்டி கொடுக்குறாங்க. இம்யூனிட்டி எதுக்கு சார்? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸரும் ஒவ்வொரு எலெக்டட் மெம்பரும் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள். நீங்கள் அக்கௌண்டபிலிட்டிலேருந்து எப்படி அவங்கள வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம், என்ன இம்யூனிட்டி கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணவே கூடாதுல்ல. அது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? இஃப் யூ நாட் டூயிங் எனி திங் ராங், வை வில் யூ டூ தட்? அப்போ நீங்கள் தவறு பண்ணுறதுனால தான் நம்ம இம்யூனிட்டி கொடுக்குறீங்க. அப்போ இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மீடியாவாக இருக்கட்டும், இல்லை இது இவிஎம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இவிஎம் ஏன் போகிறீங்க? நீங்கள் வந்து மேனுவல் பேலெட்டில் ஓட்டு போங்களேன், ஒரு எலெக்ஷனு போய் நீங்கள் ஜெயிங்களேன், ஜெயிச்சு காட்டுங்களேன். ஓகே. இன்னொன்று, மெஜாரிட்டியாக ஹிந்துஸ் இருக்கிற இடத்துல எப்படிங்க மைனாரிட்டிஸ் வந்து மெஜாரிட்டிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்? இன்னொன்று மெஜாரிட்டி எப்படிங்க விக்டிம் ஆக முடியும்? அப்போ நீங்க வந்து தொடர்ந்து அந்த நரேட்டிவை செட் பண்றீங்க. மைனாரிட்டினால உங்களுக்கு வந்து அதான் சொல்றாரு ஜெய்சங்கர். என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஹானரபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட் ஏஷியா, ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா வந்து பங்களாதேஷ், மியான்மர், இந்தோனேஷியா வரைக்கும் முஸ்லிம்ஸ். ஒரு நாடு தான் இந்துக்களுக்கு இருக்குன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் சொல்றீங்க? அதுக்கு என்ன? அதெல்லாம் இப்போ இருக்க முஸ்லிம்ஸ்க்கு பக்கத்துல எல்லாருமே ஹெல்ப்புக்கு இருக்காங்க. யாரும் பண்ண மாட்டாங்க சார், யாரும் பண்ண மாட்டாங்க சார். இல்ல, அந்த சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. பேரனோயாவை மக்களுக்கு விதைக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு ஜியோகிராஃபி, ஒரு சாவரன்டி வேற, ரிலிஜன்ன்றது வேற. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இங்க இருந்து ஒரு 1000 பேர் போயிட்டு அசைலம் கேட்டா எந்த கண்ட்ரியும் வந்து ரிலிஜன் அடிப்படையில் கொடுக்க போறது கிடையாது. எங்கேயுமே உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. ரிலிஜன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் வந்து உங்களுக்கு அசைலம் கிடைக்குமா? அது கிடைக்காது. இது வந்து தவறான நரேட்டிவ். நீங்க சவுதி அரேபியா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், நீங்க இங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவிலேருந்து போகிற முஸ்லீம்ஸுக்கு அவங்க வந்து பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது வேற சார். அவங்களோட எத்னிக் குரூப் வேற, அவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் வேற, வெளியிலேருந்து வரவங்க வேற. நீ முஸ்லீமா இருக்கலாம், நீ கிறிஸ்டினா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் யூ டோன்ட் கெட் பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் முஸ்லீம். ஜெய்சங்கர் ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் தான் பண்றாரு. அது என்ன டவுட் இருக்கு? நீங்களே சொல்லுங்களேன், எந்த கண்ட்ரில வந்து ஜஸ்ட் பிகாஸ் திஸ் பர்சன் இஸ் அ முஸ்லீம் இஸ் கெட்டிங் சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்க? ஏஷியாலேயோ இல்லை வெளியிலையோ நீங்கள் சொல்லுங்களேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு ஃபேக்கான நரேட்டிவை வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக பேசுனீங்க.